ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வேற லெவலான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த மூவில வர சுசனாங்க கேரக்டர் 2008ல இறந்துட்டாங்க. ஆனா அந்த மூவி வந்தது 2018. அது எப்படி திங்களும் 10 வருஷம் கேப் விழுந்து போச்சுன்னு உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேக்குது. அது எல்லாமே இந்த மூவி பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரியும். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல அழகான மலைகளுக்கு நடுவுல கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இவரோட பேரு சாத்தியா. இவர் பெரிய பணக்காரரும் கூட. அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கும். அவர் வேலையை பாதியிலே நிப்பாட்டிட்டு வேகமா அவனோட ஒய்ஃபை பார்க்க அங்க இருந்து வீட்டுக்கு வராரு. இவங்களோட பேர் தான் சுசனாவும் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் கர்ப்பமாயிருக்காங்க. அதை கேட்டதும் சாத்தியாவும் பயங்கரமா சந்தோஷமாகுதாரு. இந்த மாதிரி அவங்க தனியா ரூம்ல பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுல வேலை பார்க்க தோட்டத்துக்காரன், வாட்ச்மேன், சமையல்காரின்னு அவங்களுக்கே தெரியாம ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே 2 பேரும் சந்தோஷமா இருக்கனால சாத்தியாவும் திரும்ப வேலைக்கு போகணும்னு முடிவு இருக்காரு. சுசனாவுக்கும் வீட்டுல இருந்து போர் அடிச்சதுனால சாத்தியா கிட்ட கெஞ்சி கேட்டு சாத்தியா வேலை பார்க்குது அந்த ஆபீஸ்க்கு வராங்க. சுசனாவும் பக்கத்துல இருக்க லேடி ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாத்தியாவும் அங்க இருந்து அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அந்த இடத்துல சாத்தியாவை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கனோட பேரு உமர், ரைட் சைட்ல இருக்கனோட பேரு ஜோனல். இவங்க 2 பேரும் வந்த காரணமும் அவங்க சம்பளத்தில இன்கிரிமெண்ட் கேட்டு வந்திருக்காங்க. சாத்தியம் போனா போதுன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்கிரிமெண்ட் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேரும் மறுபடியும் அடுத்த 3 மாசம் கழிச்சு இன்கிரிமெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவமான சாத்தியம் இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பிரச்சனை பெருசாகும்னு நினைச்ச உமர் ஜோனல் கிட்ட இப்போ ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி அங்க இருந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். மதியம் அன்னைக்கு நாள் முடியுது. அன்னைக்கு நைட்டு அவன் 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல விடியவும் போகுது. அதனால எப்பவும் போல சாத்தியமும் சுசனாவை எழுப்பி அங்க இருந்து மசூதிக்கு கூட்டிட்டு போறாரு. மதியம் அவங்க அந்த இடத்துக்கு தினமும் வருவாங்க. அதுக்கப்புறமா சாத்தியாவும் அன்னைக்கு ஆபீஸ்க்கு வராரு. இப்போ சாத்தியோட பாஸும் போன்ல இப்போ ஒரு புது வேலை ஒண்ணு சொல்றாரு. அதாவது சாத்தியா அவங்க கம்பெனி விஷயமா அங்க இருந்து ஜப்பானுக்கு போய் ஆகணும். இந்த டைம்ல சுசனாவும் கர்ப்பமா இருக்காங்க. சாத்தியா தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிடணும். சாத்தியோட பாஸும் எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி சாத்தியாவை அந்த வேலைக்கு சம்மதிக்க வைக்காரு. வீட்டுக்கு வந்ததும் சுசனாவுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. வேலை சம்பந்தப்பட்டதுனால சுசனாவும் இதை கண்டுக்கிடல. அவங்களும் ஜப்பானுக்கு போக ஒத்துக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சாத்தியா ஜப்பானுக்கு போக டாக்ஸியும் வருது. சாத்தியாவும் சுசனாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் ஃபேக்டரியில பார்த்தா உமர் ஜோனல் பக்கத்துல இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு டூடுன், இன்னொருத்தன் பேரு பாக்ரோஜ். இவங்க 2 பேரும் மாதிரி தான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்காங்க. என்னதான் வேலை செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சம்பளம் அவங்களுக்கு 10 மடங்கு. இதுக்காக கூட இருந்த ஜோனலும் சாத்தியோட வீட்டுக்கு திருட போக பிளான் சொல்றான். அதுவும் சாத்தியோட வீட்டுல இருந்து அவரோட காரை தூக்கிட்டு வரதுதான் பிளானு. பக்கத்துல இருக்க டூடுனுக்கு அவங்க அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் தேவைப்படுது. மதியம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து திருட ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ சாத்தியாவும் ஜப்பானுக்கு போயிட்டாரு. நாளைக்கு வேற ஹாலிடே. அதனால வீட்டுல இருக்க எல்லா வேலைக்காரங்க நைட்டு படம் பார்க்க வெளில போவாங்க. அந்த டைம்ல போய் தான் அவங்க 4 பேரும் திருட போறாங்க. அவங்க பிளான் படியா அடுத்த நாள் நைட் ஆகுது. இப்போ சுசனாவும் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் படியா நீங்க நைட்டு வீட்டு வேலைக்காரி படத்துக்கு போக அனுமதி கேட்கா. அந்த தடவை அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட சுசனாவும் அடம் பிடிச்சி அவங்க கூட படம் பார்க்க வந்து எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உமரும் மத்தவங்களும் பிளான் போட்ட மாதிரியே சாத்தியோட வீட்டு ஜன்னல் திறந்து எல்லாருமே உள்ள வராங்க. அந்த வீட்டுல பணம், நகை, கார் சாவின்னு எது கிடைச்சாலும் அங்க இருந்து கொண்டு போறது அவங்களோட பிளான். இவருமா உமரும் அங்க இருந்து மாடியில இருக்க சுசனாவோட ரூமுக்கு வரான். அதே நேரம் கீழே இருக்க மத்தவங்களும் அங்க இருக்க எல்லா பொருளையுமே சுருட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல இருந்த டூடுனும் அங்க இருக்க சாவிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான். ஆனா அது எதுவுமே கார் சாவி இல்ல, எல்லாமே ரூம் சாவி. ஒரு பக்கம் மத்தவங்க இருக்க இடத்துல சுசனாவை பார்த்து அதுல வர ஆர்ஆர் சீன்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து மறுபடியும் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால சுசனாவை அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு நினைக்கிறேன். கூட வந்த வேலைக்காரியும் சுசனாவை தனியா விடுறதுக்கு மனசு இல்லாம கூட வராங்கிற மாதிரி சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி சுசனாவும் அவங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு இதுல இருந்து தள்ளு வண்டியில அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் அந்த கார் சாவி, அந்த பணத்தை எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வெளில சுசனாவும் அந்த வீட்டு பக்கத்துல வந்துருதா. இந்த தூரத்துல இருந்து பார்த்தா டூடுனும் மத்தவங்க கிட்ட இதை பத்தி சொல்றான். கேட்டதும் எடுத்த கொஞ்சம் பொருளையும் ஒளிச்சு வச்சுட்டு கொஞ்சம் தெரியாத மாதிரி மாஸ்க் மாட்டிட்டு அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் அதை எதுவுமே கவனிக்காம சுசனாவும் அங்க இருந்து மேல ரூமுக்கு வரா. அதே நேரம் பெருத்த இருக்க கபோர்ட்ல தான் உமரும் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான். கவனிக்காத சுசனாவும் அங்க பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கா. நேரம் வெளில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சுசனா ரூம்ல இருந்து உமரும் சுசனாவை எழுப்பாம மெதுவா அங்க இருந்து கீழே வரான். கூட இருந்து மத்தவங்களும் எடுத்து பொருளையாட்டு எடுத்துட்டு போலான்னு நினைக்கும் போது பக்கத்துல இருந்து டூடுன்னு தெரியாதனமா அந்த பியானோவை அமுக்கிடுதான். இந்த சத்தத்தை கிட்ட இருந்து சுசனாவும் அங்க இருந்து மெதுவா கீழே வந்து பாக்கா. அங்க யாரும் இல்ல. அதனால கிச்சன் பக்கமா போயிருந்தா. இந்த டைம் யூஸ் பண்ணி மத்தவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது அந்த பக்கம் வந்து சுசனா அவங்க எல்லாருமே பாத்துருதா. அவங்க 4 பேரையும் பார்த்த பயத்துல பக்கத்துல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து அவங்க மேல வீசிட்டு அங்க இருந்து வெளில தப்பிச்சு போறான். அந்த மாதிரி கொட்டத மலையில சுசனா தப்பிச்சு ஓடும்போது அடுத்த வந்து ஜோனல் கிட்ட சுசனா மாட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க பக்கத்துல இருக்க கல்ல எடுத்து அவன் தலையில போட்டுட்டு மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கா. ஆனா ஓடும்போது சுசனா கால் தடுக்கி கீழே விழுந்து ஜோனல் கிட்ட மாட்டிக்கிட்டா. ஜோனலும் அவளை சும்மா விடாம பக்கத்துல இருக்க பெரிய கல்ல தூக்கி போட்டு கொல்லணும்னு பாக்கான். அப்படி கல்லப்படதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து சுசனாவை காப்பாத்தான். உமருக்கும் மத்தவங்களும் சுசனாவை கொல்லதெல்லாம் விருப்பமே இல்ல. ஆனா நடந்த சண்டையில சுசனா எல்லாரோட மூஞ்சியுமே பாத்துட்டா. அதனால ஜோனலும் சுசனாவை கொல்லணும்னு முடிவு எடுக்கான். இந்த காரணத்தினால அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கு. அந்த நேரத்துல சுசனாவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதா. அப்படி ஓடும்போது அவ பக்கத்துல ஒரு இரும்பு பைப் ஒண்ணு இருக்கு. அதை அவங்க மேல தூக்கி போட்டுட்டு போகும்போது ஜோனல் சுசனாவை பிடிச்சி தள்ளனால சுசனா அந்த பைப் மேலேயே
நுழையும் போதுதான் அந்த பைப் நேரா சுசனாவோட வயிற்றிலே குத்துது. இப்போ சுசனாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்போ அவங்க 4 பேருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே சுசனாவும் அந்த இடத்துல இறந்து போறா. அதனால இப்போ இந்த கொலையை மறைக்கிறதுக்கு உமரும் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் இருந்த இடத்துல வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி சுசனாவோட பாடியை புதைக்க போறாங்க. அதுக்காக பக்கத்துல பெரிய பள்ளத்தை தோண்டி சுசனாவோட பாடியை உள்ள வச்சு அந்த குழியை மூடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுசனா முழிக்கா. அவ இன்னுமே சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதனால வேற வழி இல்லாம அவளை அப்படியே உயிரோட வச்சு புதைச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிருந்தாங்க. அப்படியே கட் ஆகுது. இப்போ சுசனா முழிக்கும் போது அவ பெட்ல இருக்கா. இது எல்லாமே அவளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. இப்போ அவளுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து பேசினா சாத்தியோ தான் பேசுறாரு. பின்னாடியே கடிக்கிற மாதிரி இருக்குன்னு கையை வச்சுட்டு எடுத்து பார்த்தா அந்த இடத்துல ரத்தமா இருக்கு. இதை பார்த்த பயத்துல டெலிபோனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கண்ணாடியில வந்து பாக்காங்க. அந்த பைப் குத்துன தடம் அப்படியே இருக்கு. இதை பார்த்து சுசனா கத்த ஆரம்பிக்கா. அந்த சத்தத்தை கிட்ட அவங்க வீட்டு வேலைக்காரி என்னாச்சுன்னு வந்து பாக்கா. சுசனாவும் வெறும் இது கெட்ட கனவு தாங்கிற மாதிரி சொல்றா. அதனால யாரும் அவளை பாத்திரக்கூடாதுன்னு அன்னைக்கு பூரா ரூம்லயே இருக்கா. அன்னைக்கு நைட்டு மத்த 3 பேரும் அந்த வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த வாட்ச்மேனும் இந்த டிவில பார்க்க ஹாரர் மூவி மாதிரியே யாராட்டும் ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்கும்போது இறந்து போனா அவங்க பயங்கரமான பேயா மாறுவாங்கன்னு அவங்களால உருவத்தையும் மாத்த முடியுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் பின்னாடி சுசனா வந்து உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்த்து எல்லாருமே பயந்து போறாங்க. அவங்க வீட்டு வாட்ச்மேன் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட சுசனாவும் அந்த மாதிரி பேயா மாறினாதான் இப்ப என்னங்கிற மாதிரி கேட்கவும் பதிலுக்கு அந்த தோட்டத்துக்காரன் நான் மட்டும் பேயா மாறினானா என்னைய கொன்னவன சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டான். இதை கேட்டகரமா சுசனாவும் அவளை கொன்ன 4 பேத்தையுமே பழி வாங்கணும்னு முடிவெடுக்கா. இன்னொரு பக்கம் டூடன் தூக்கிட்டு இருக்கும்போது கனவுல சுசனாவா. டூடன் எப்பெல்லாம் கண்ண மூடி தூங்கணும்னு நினைக்கணும் அப்ப எல்லாமே கனவுல சுசனா வந்து பயமுறுத்தா. டூடன் போட்ட சத்தத்துல உமரும் பக்கத்து ரூம்ல இருந்து வந்துடுறான். டூடனும் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எதுவுமே நம்பாத உமரும் அவனை பேசாம படுக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். நான் டூடனும் எப்பெல்லாம் தூங்குதானா அப்பெல்லாம் கனவுல வந்து சுசனா பயமுறுத்ததுனால நைட்டு பூரா தூங்காம முழிச்சே இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் டூடனை பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூக்க கலகத்துல பக்கத்துல இருக்க மிஷின்குள்ளேயே உள்ள போறான். அந்த நேரம் கரெக்டா பக்கத்துல இருந்த உமர் டூடனை காப்பாத்தான். டூடனும் நேத்து சொன்ன மாதிரியே மறுபடியும் உமர் கிட்ட அதே விஷயத்த சொல்றான். இதை கேட்ட உமரும் வேற யாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்க சொல்றான். அன்னைக்கு நைட்டு கூட டூடனும் இன்னும் தூங்காமலே இருக்கான். அந்த நேரம் அங்க வந்த உமரும் கூடவே மாயாங்கத ஒருத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவ ஒரு ஸ்பால வேலை பார்க்குத மசாஜ் பண்ற பொண்ணு. டூடன் ரொம்பவே டயர்டா இருக்க தெரிஞ்ச உமரும் அந்த பொண்ணு அங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அது ரொம்ப மாயாவும் மசாஜ் பண்ண கொஞ்சம் கிண்ணத்துல என்ன கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அது ரொம்ப பெட்ல டூடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாயாவும் வரா. மாயாவும் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கா. கொஞ்ச நேரத்துல டூடனுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிக்கி. கையை வச்சு பார்த்தா அந்த இடத்துல ரத்தமா இருக்கு. மாயாவும் இப்பதான் உள்ள வர்றதுக்கு டோரா தட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா பின்னாடி இருக்கிறது மாயா இல்ல சுசனா. இதை பார்த்து பயந்து சுசனான்னு கத்திக்கிட்டே வெளில ஓடி போறான். அவன் சொன்னது எல்லாருமே சுத்தி இருக்க எல்லாரும் கேட்டுருந்தாங்க. உமரும் ரோஜெல்லாம் அங்க இருந்து வந்து என்னாச்சுன்னு வந்து பாக்காங்க. 2 பேரும் எப்படி சொல்றதை நம்ப மாட்டாங்க தெரிஞ்ச டூடனும் அவன் முதுக காமிக்கான். ஆனா முதுகுல ரத்தம் வந்த எந்த தடவையுமே இல்ல. இப்ப அந்த இடத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் டூடனும் ரொம்ப ஷாக் ஆகுதான். இப்படியான இப்பொழுது விடியுது. இப்போ கொஞ்சம் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஒரு பக்கம் சுசனாவோட வீட்டுல பார்த்தா அவங்க வீட்டு தோட்டத்துக்காரன் நேத்து நைட்டு டூடன் சுசனா பேய் வந்துட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி போயிருந்திருப்பான். இதை கேட்ட ஒருத்தன் இதை பத்தி அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு சுசனா அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அதிர்ச்சியில அந்த வாட்ச்மேனும் சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில சிக்கிக்கிடுது. கொஞ்சம் விட்டு அந்த வாட்ச்மேன் மூச்சு விட முடியாம அந்த இடத்துல செத்துருவான். இதை பார்த்த 2 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்துல இருந்த சுசனாவும் அங்க இருந்து ரூமுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல வேலை பார்த்த 3 பேருக்குமே ஒருவேளை சுசனா பேயா இருக்கலான்னு சந்தேகம் வருது. அப்படியே நீ நைட் ஆகுது. இன்னொரு பக்கம் டூடனை பார்த்தா 2 நாளா தூங்காம ரொம்ப அவசப்பட்டு இருக்கான். முன்பத்து திடீர்னு ஒரு குரல் கேக்கு. அந்த குரல் டூடனை வெளில வர சொல்லி கூப்பிடுது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தூங்காம இருந்ததுனால அவன அந்த சத்தத்தை கேட்டு வெளில வரான். அந்த சத்தமும் பக்கத்துல இருக்க அவங்க ஃபேக்டரியில இருந்துதான் வருது. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல டூடன் சுசனாவை பார்க்கான். அதை பார்த்த பயத்துல அங்க இருந்து பெருத்த வந்தா பக்கத்துல இருக்க மிஷின் தன்னால ஆனாகுது. டூடனை சுத்தி இருக்க கயிறு எல்லாம் இருக்க ஆரம்பிக்கி அதுல சிக்கி டூடனும் அந்த இடத்துல இறந்தும் போறான். அந்த சம்பவம் நடந்த மறுநாள் மிச்சம் இருக்க 3 பேரும் அன்னைக்கு நைட்டே ஒரு மந்திரவாதியை போய் பார்க்காங்க. இவங்க சொல்லாமலே சுசனாங்கிற பேயை பத்தி அந்த மந்திரவாதி சொல்ல ஆரம்பிக்காரு. இவங்க பண்ணின தப்பால அந்த ஆத்மா இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கி. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மாவால ஒருத்தரை நேரடியா கொல்ல முடியாது. அப்படி சாவடிச்சா அந்த ஆத்மா அந்த பூமியை விட்டு போயிரும். அந்த காரணத்தினாலதான் அந்த ஆத்மா ஒருத்தங்களை மனசளவுல பாதிச்சு அவங்கள தற்கொலை பண்ண தூண்டுது. இந்த மாதிரிதான் டூடரும் நேத்து இறந்து போனான். அதனால அந்த ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்க அந்த மந்திரவாதி அவங்க கிட்ட சில தாயத்துக்களை கொடுக்காரு. அதை வாங்கினவங்க 3 பேரும் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது சுசனா பேய்க்கு பயந்து எல்லாருமே ஒன்னா ஒரே ரூம்ல தூங்குதாங்க. இப்ப திடீர்னு ஜோனல யார கூப்பிட மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா சுத்தி இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால வெளில வந்து பார்க்க பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கி அங்க வந்து பார்த்தா பக்கத்துல இருக்க கப்போட யாரோ தடுத்த மாதிரி இருக்கு. பாதுகாப்புக்கு ஒரு கத்தி எடுத்து திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. இப்ப சுத்தி இருக்க எல்லா பொருளுமே ஆட ஆரம்பிச்சு இந்த இடத்துல இருந்து சுசனாவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளில போறா. இதை பார்த்த ஜோனலும் சுசனாவை கொல்லதுக்கு வேகமா ஓடி வரான். அந்த உருவமும் அங்க இருந்து அவங்களோட ரூமுக்குள்ள வருது. அவன் வச்சு இந்த கத்தி வச்சு சுசனாவோட உருவத்தை குத்துதான். இப்ப திடீர்னு பார்க்கும்போது அந்த பக்கம் நிக்கிறது ரோஜல். ஜோனல் குத்துனதுனால ரோஜல் அந்த இடத்துல இறந்தும் போறான். அங்க என்ன நடந்தும் புரியாம உமரும் ரொம்ப ஷாக்காய் போய் நிக்கான். இன்னொரு பக்கம் சுசனாவோட வீட்டுல பார்த்தா சுசனாவோட வீட்டு வாட்ச்மேனும் சுசனா பேய் இல்லையான்னு கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்காது மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு துணியை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வழியா பேய்களை பார்க்கும்போது அது அவங்களோட கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த பழைய துணியை போட்டுக்கூட அவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால அது ஓரமா வச்சுட்டு அந்த வாட்ச்மேன் ஒரு கண்ணாடியை எடுத்துட்டு வரான். சுசுனா முன்னாடி இந்த கண்ணாடியை நீட்டினா அவ பேயா இல்லையான்னு இந்த கண்ணாடி காமிச்சு கொடுத்துரும். அதனால அதை செக் பண்ணதுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரி மெதுவா கதவை திறந்து உள்ள வரா. உள்ள வந்து கரெக்டா அவ கையில வச்சிருக்க கண்ணாடியை சுசுனா முன்னாடி நீட்டதுல படுத்து கிடந்த சுசுனாவும் திரும்பிடுதா. அவ வச்சிருந்த கண்ணாடியும் கீழே விழுது. சத்தம் போடாம அந்த கண்ணாடி எடுக்கலாம்னு நினைச்சாலும் அந்த கண்ணாடி கீழே போனதுனால அவளால எடுக்க முடியல. அதனால தோட்டத்துக்காரன் ஹெல்ப் பண்ணணும் கரெக்டா வருவோம். மணி 4 ஆனதும் பக்கத்துல இருக்க பெல் அடிக்கி சுசுனா எந்திரிச்சிட வராதுன்னு பயத்துல எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரம் அந்த வாட்ச்மேனும் ஒளியதுக்கு இல்லாம அவன் வச்சிருந்த துணியை எடுத்து மூடிக்கிட்டான். அது வழியா பார்க்கும்போது அந்த இடத்துல சுசுனாவை காணும். அந்த துணியை கழட்டி பார்த்தா அந்த இடத்துல சுசுனா இருக்காங்க. இவன் பக்கத்துல இருக்க தோட்டத்துக்காரன் அந்த துணி வழியா பார்க்கான். சுசுனாவும் பேய் உருவத்துல அந்த வேலைக்காரி முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த தோட்டத்துக்காரனும் பயத்துல அந்த துணியை எடுத்துட்டு பார்க்கான். இப்ப அந்த இடத்துல யாரும் இல்ல. இதை பார்த்து பயந்த 3 பேரும் அங்க இருந்து ஓடி வந்துருந்தாங்க. அன்னைக்கு விடிஞ்சதும் முத வேலையா அவங்க பொட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு மேல இருக்க சுசுனா கிட்ட போறோம்னு சொல்லிட்டு சாக்கு போக்கலாம் சொல்லி துண்டகான துணியை காணும் அந்த வீட்டை விட்டே ஓடி போயிருந்தாங்க. டேனி நைட் ஆகுது. கார்ல பல நாள் கழிச்சு ஜப்பான்ல இருந்து சாத்தியா வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டு வாட்ச்மேனையும் காணும். கதவும் ஓப்பன்ல தான் இருக்கு. அப்படியே உள்ள வந்தா சுசுனா பக்கத்துல இருக்க பியானோவை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாத்தியா வந்து சுசுனாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் சுசுனா பத்தி எதுவும் தெரியாத சாத்தியாவும் அன்னைக்கு நைட்டு சுசுனா கூட சேர்ந்து தூங்குதாரு. விடியதுக்கு முன்னாடி எப்பவும் போல மசூதிக்கு போறது வழக்கம். அதனால சாத்தியாவும் சுசுனாவை எழுப்பி கூட்டிட்டு போக பாக்காரு. ஆனா சுசுனா முடியாதுன்றதாங்க. சுசுனாவும் சாத்தியா கிட்ட சாக்கு போக்கலாம் சொல்லி தப்பிச்சிருந்தா. அப்படி சாத்தியாவும் மசூதிக்கு வந்த விவரம் தான் ஒரு விஷயம் சாத்தியாவுக்கு தெரியுது. சாத்தியா ஜப்பானுக்கு போனது விவரமா சுசுனா அந்த நாளுக்கு அப்புறமா இது வரைக்கும் மசூதிக்கு அவங்க வரல. அது மட்டும் இல்லாம சாத்தியா கிட்ட சொன்னாங்களும் இந்த வாரத்துல 2 பேரும் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலை பண்ணது சுசுனான்னு ஒரு வதந்தி ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வதந்தியை கேட்டதும் சாத்தியாவும் ரொம்ப ஷாக் ஆகுதாரு. அப்படியே இன்னொரு பக்கம் உமரையும் ஜோனலையும் பார்த்தா அவங்க கூட இருந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. அவரோட தாயத்துமே வேலை செய்யல. அதனால அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க மறுபடியும் அந்த மந்திரவாதி கிட்ட வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த மந்திரவாதி கிட்ட கெஞ்சி கேட்டது வருமா அவர் அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. முதல்ல அந்த பேயோட வீட்டை அழிச்சாகணும். அதுக்கப்புறமா அந்த பேய் கண்ணு முன்னாடி வச்சு இந்த பேயோட ஹஸ்பண்டை கொல்லணும். இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அந்த பேய் அழிஞ்சிரும். அவங்களும் தப்பிச்சிடலாம். அவங்க வீட்டை எரிச்சாலும் அவங்க ஹஸ்பண்டை கொல்லுறதுல தான் ரிஸ்கே இருக்கு. அதனால உமர் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் சாத்தியா ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அதுல பேசினவங்க அவங்க அடையாளத்தை மறைச்சு சுசுனா இறந்து போனதை பத்தியும் அவங்களோட பாடி அவங்க வீட்டு பின்னாடி தான் புதைச்சிருக்கிறத பத்தியும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதும் சாத்தியோ ஷாக்காயி அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததும் சுசுனா கிட்ட இதை பத்தி பேசுறாரு. அதுவும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க போயிட்டாங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குன்னே புரியலன்னு சொல்லி சுசுனா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அந்த தடவை சுசுனாவை சாத்தியோ மசூதிக்கு கூட்டிட்டு வராரு. அங்க வந்து சாத்தியா புக்கு படிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சுசுனாவெல்லாம் அந்த இடத்துல இருக்க முடியல. கத்த ஆரம்பிச்சதுல கிளாஸ் எல்லாமே உடஞ்சி சசருது. அவளும் அங்க இருந்து வெளில ஓடி போறா. இதை பார்த்து ரொம்ப ஷாக்கான சாத்தியாவும் மசூதியில இருந்து வீட்டுக்கு வந்ததும் முத வேலையா ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு அந்த போன்ல சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு பின்னாடி தோண்ட ஆரம்பிச்சாரு. சாத்தியா தோண்ட ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட் ஆகிருது. அந்த இடத்துல ஆழமா தோண்டதுக்கு அப்புறமா சுசுனாவோட பாடியையும் கண்டுபிடிக்காரு. இப்போ சாத்தியாவுக்கும் உண்மை எல்லாம் தெரிய வருது. இந்த பாடியையும் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்காரு. இன்னொரு பக்கம் உமரை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரையும் சுசுனா ஒரு பேயனும் சூனியக்காரனும் நம்ப வச்சு அவங்க வீட்டை கொடுத்த படையோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சுசுனாவோட பாடியை பார்த்துட்டு அங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா சுசுனா அந்த இடத்துல இருக்கா. இப்ப அங்க நடக்குது எதுவுமே சாத்தியாவுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்போ சாத்தியாவுக்கு தெரிஞ்ச வர சுசுனா இறந்து போயிட்டா. அப்ப இது அவனோட சுசுனா இல்லன்னு இந்த பேய் அங்க இருந்து போக சொல்றான். என்னதான் சுசுனா இறந்து போயிருந்தாலும் சுசுனாவுக்கு சாத்தியா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. அதனால அவன் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேக்கா. இப்போ சாத்தியாவும் அவ போகணுங்கிறதுக்காக ரூம்ல வந்து கதவை லாக் பண்ணி விடுதாரு. அதுக்கப்புறமா வெளில இருந்த சுசுனாவும் அங்க இருந்து அவளை புதைச்சி வச்சிருக்க இடத்துக்கு அவளோட உண்மையான உருவத்தை பார்க்க வரா. அப்படி சுசுனா அவளோட பாடியை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோனலும் வந்து நிக்கான். ஆடு தானா மாட்டுதன்னு சுசுனாவும் அவனை கொல்ல பார்க்கும்போது இந்த மந்திரவாதி கொடுத்த ஒரு மந்திர உப்பை எடுத்து அவன் தூவி விடுதான். ஆனா அது எதுவுமே சுசுனா கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சுசுனாவை காணும். ஜோனலும் கால் தடுக்கி அந்த குழியில விழுந்துருதான். அந்த நேரம் கரெக்டா சுசுனாவும் ஜோனலோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மந்திரவாதியும் வரான். அவங்ககிட்ட இருக்க ஒரு மந்திர கத்தி எடுத்து சுசுனாவோட தலையிலே குத்துதான். இப்போ சுசுனாவால ஒண்ணுமே பண்ண முடியல. சில மாதிரி ஆயிருதா. அந்த மந்திரவாதி சுசுனாவை எப்படியோ கட்டுப்படுத்திடுறான். ஒரு பக்கம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுசுனாவை அந்த வீட்டை விட்டு விரட்டதுக்கு அவங்க கையில கொண்டு வந்த தீப்பந்தத்தை எல்லாத்தையும் சாத்தியோட வீட்டு மேல ஏறி ஆரம்பிக்காங்க. அந்த தீ பட்டதுல அவங்க வீட்டு புறம் சுத்தி எரிய ஆரம்பிக்கு. இதை பார்த்த சாத்தியவும் பயந்து போய் அங்க இருந்து வீட்டை விட்டு வெளில வராரு. அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தா அவங்க சுசுனாவை விரட்டதான் வந்திருக்காங்க. இது தெரிஞ்ச சாத்தியவும் சுசுனா அந்த வீட்டை விட்டு போயிட்டதை பத்தி சொல்றான். இதை கேட்ட எல்லாருமே அமைதியானாலும் உடையில இருந்த உமரும் அந்த வீட்டை எரிக்க சொல்லி கத்துனதும் திரும்பவும் போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சாத்தியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவனோட வீட்டை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தவும் ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த உமரும் சாத்தியாவை காப்பாற்ற மாதிரி அவனை அங்கிருந்து தனியா கூட்டிட்டு போறான். இப்போ உமரும் சாத்தியாவை நம்ப வைக்க இங்க என்ன நடந்துச்சு சுசுனாவுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம சுசுனாவோட ஆவியை அந்த பூமியை விட்டு அனுப்பி ஆகணும். இது எல்லாத்தையுமே சொல்லி நல்லது பண்ண மாதிரி உமர் சாத்தியாவை கன்ஃபியூஸ் பண்ணா. ஒரு வழியா உமர் மேல இருக்க நம்பிக்கையில சாத்தியாவும் உமர் கூப்பிட்ட இடத்துக்கு வராரு. இப்போ அவங்க 2 பேரும் அந்த மந்திரவாதியோட இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ சாத்தியா கிட்ட அந்த மந்திரவாதியும் சுசுனாவோட உருவத்துல இருக்க சுசுனாவே இல்லனும் சாத்தியாவை நம்ப வைக்காங்க.
எந்த பொய் வேணாலும் சொல்லணும் சொல்லி அதை சொல்றது எதையும் கேட்க விடாதுன்னு சாத்தியாவை நம்ப வச்சு அந்த மந்திரவாதி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இந்த இடத்துல சுசுனாவோட ஆவியை கட்டுப்படுத்தி கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. சாத்தியாவை பார்த்ததும் சுசுனாவும் அவளை கொன்னது இவங்க தானே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா ஏற்கனவே அந்த மந்திரவாதி இந்த பேய் பொய் சொல்லணும்னு சொன்னதுனால அதை எதுவுமே சாத்தியோ கேட்க மாட்டாரு. இப்போ சாத்தியை வச்சு அந்த மந்திரவாதி அந்த இடத்துல ஒரு பூஜை ஒண்ணு ஆரம்பிக்காரு. இன்னொரு பக்கம் என்னதான் சுசுனா உண்மையை பூரா சொன்னாலும் அந்த மந்திரவாதி சொன்ன ஒரு காரணத்துக்காக சாத்தியா அதை எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரம் பின்னாடி யாருக்கும் தெரியாம ஜோனலும் சாத்தியாவை கொல்லதுக்கு மெதுவா வரான். ஒரு பக்கம் சுசுனாவும் சாத்தியாவை காப்பாத்த கடைசியா ஒரு தடவை மட்டும் அவளோட கண்ணை பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டா. அதை கேட்டதும் சாத்தியாவும் கடைசியா ஒரு தடவை அவளோட கண்ணை பார்க்க இப்போ சுசுனாவோட கண்ணுல பின்னாடி ஒருத்தன் வாரது தெரியுது. இதை பார்த்ததும் சாத்தியா பெருத்த வந்தவன தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்த 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இப்போ சுசுனா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சதுனால சாத்தியம் வேகமா போய் சுசுனா தலையில இருக்க அந்த கத்தியை எடுத்துருதான். இப்போ சுசுனாவும் அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து விடுதலை ஆயிருதா. இது தெரிஞ்ச அந்த மந்திரவாதியும் அங்க இருந்து வேகமா ஓடி போறான். பின்னாடியே ஜோனலும் போறான். இப்போ திடீர்னு பின்னாடி இருந்து சுசுனாவை காணும். இப்போ அந்த இடத்துல உமரும் சாத்தியாவும் மட்டும் தனியா இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இடத்த விட்டு 2 பேரும் தப்பிச்சு போகும்போது அவங்க போற வழியில ஒரு பெரிய மரம் வந்து விழுது. இப்போ அந்த காட்டுக்குள்ள 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க. சுசுனாவும் அந்த மந்திரவாதியை பின்தொடர்ந்து பின்னாடியே போறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மந்திரவாதியால ஓட முடியாதப்போ அந்த மந்திரவாதியும் பேய்களை ஓட்டுத மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். இதை கேட்டதும் சுசுனாவால அந்த மந்திரவாதி கிட்ட நெருங்க முடியல. ஒரு பக்கம் தப்பிச்சு போக நினைச்ச உமர் கூட சாத்தியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சுசுனாவும் அவன் பேசுறத நிப்பாட்ட பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து அவன் வாயில சொருகுதா. சுசுனா வந்து சூனியக்காரனை ஒரேடியா கொல்லாம அதுக்கு அடுத்தது அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி பண்ணுதா. இப்ப அவனால பேசவும் முடியாது, கண்ணும் தெரியாது. இப்போ உயிருக்கு போராடுற அந்த மந்திரவாதியும் மெதுவா அங்க இருந்து நடந்து போகும்போது கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருந்த மரக்கட்டை மேல மோதி அந்த இடத்துல இறந்து போறான். ஒரு பக்கம் சாத்தியாவை பார்த்தா உமருக்கும் சாத்தியாவுக்கும் நடந்த சண்டையில சாத்தியா அதுல ஜெயிக்கான். அதுக்கப்புறமா சாத்தியா அங்க இருந்து வெளில போகணும்னு நினைக்கும் போது பின்னாடி விழுந்து இருந்த உமரும் பக்கத்துல இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு சாத்தியா முதுகுலே குத்துதான். அந்த வழியும் தாங்கிட்டு சாத்தியா அவனை தள்ளி விட்டு அவன் முதுகுல சொறி இந்த கத்தி எடுத்து உமர அந்த இடத்துல சாகடிக்கான். ஒரு பக்கம் ஜோனலை பார்த்தா ஜோனல் அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா வந்து பக்கத்துல இருக்க ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அதே நேரம் சுசுனாவும் அந்த இடத்த சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கா. இங்க திடீர்னு அவன் இருந்த இடம் கீழமாக்க விழுது. அவனை அது கூட சேர்ந்து விழுதான். மேல ஒரு கட்டை வந்து அவனை குத்த ஆரம்பிக்கி வழி தாங்காம ஜோனலும் அந்த இடத்த விட்டு வெளில வந்து என்னைய விட்டுருன்னு சொல்லி சுசுனா கிட்ட மன்னிப்பு கேட்கான். ஆனா சுசுனாவும் அவனை உயிரோட விடுத மாதிரி இல்ல. இந்த தடவை மத்தவங்களை கொன்ன மாதிரி ஜோனலை கொல்லாம அவளோட கையாலேயே ஜோனலை அந்த மண்ணுக்குள்ள உயிரோட மூடி அவளை எப்படி சாகடிச்சாங்களோ அந்த மாதிரி சாகடிக்கா. இப்ப அவனை தன்னோட கையால சாகடிச்சதுனால சுசுனாவும் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு அதே நேரம் பின்னாடி கத்தி குத்தோட சுசுனாவை தேடி சாத்தியவும் ஓடி வரான். சாத்தியவும் இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே சுசுனா கிட்ட மன்னிப்பு கேட்கான். அப்படி சாத்தியம் சுசுனாவை கட்டிப்பிடிச்சு அழும்போது சுசுனா அந்த இடத்துல காணாம போறா. சாத்தியாவும் பழைய பிளாஷ்பேக் எல்லாம் வந்து போகுது. ஏன்னா அவனோட முதுகுலையும் கத்தி குத்து பட்டிருக்கனால பிளட் ரொம்ப லாஸ் ஆகிட்டு அவனும் மயக்கமாகி அந்த இடத்துல இறந்து போறான். அப்படியே அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. இறந்து போன 2 பேருக்கும் இந்த ஊர்க்காரங்களும் அவங்க வீட்டுல வேலை பார்த்தவங்களும் இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. இறந்து போன 2 பேரும் ஒரு ஊஞ்சல்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமா. இப்படியே அந்த மூவி முடியுது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 2008 இந்த சுசுனாங்கிற கேரக்டர் இறந்துட்டாங்க. இப்போ நீங்க இந்த மூவில பார்த்த கேரக்டர் யாருன்னா சுசுனா மாதிரியே மேக்கப் பண்ணி ஒரு டூப்பா நடிச்சவங்க. இந்த சுசுனாங்கிறவங்க யாருன்னா 90ஸ்லாம் இந்தோனேஷியன் ஆர்எஸ் மூவில ரொம்பவே பாப்புலரா இருந்தவங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த விதமாக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இது மீது இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.